ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, நல்லா இருக்குது. வாங்க மக்களே, நம்ம திருச்சியில் பாருங்கள், தீபாவளி கூட்டம் இப்போவே வந்துருச்சு. தீபாவளிக்காக தரக்கடை ஒரு சில தரக்கடைலாம் போட்டுட்டாங்க. அந்த தரக்கடையில் உள்ள கவுனு, அந்த ஃப்ராக், அது இதுன்னு சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டு. அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பேண்ட்டும் சட்டையும் செட்டே 100 ரூபான்னு சொல்லி ஒரு பக்கம் போட்டிருந்தாங்க. பார்த்தா நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லையே. ஆம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இல்லைல்ல, அதனால் அது வாங்க. அது ஒரு 10 வயசு 12 13 வயசு வரலுமா போடலாம் அந்த ட்ரெஸ்ஸு. அப்படி இருந்துச்சு. சின்ன குட்டி பையன்லேருந்து பெரிய பையன் வரலாம் இருந்துச்சு. நம்ம வீட்டில் அந்த மாதிரி பிள்ளைங்க இல்லையேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் அழகழகாக கவுனுங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம வீட்டில் குட்டி பிள்ளைங்கள்லாம் இருந்தால் வாங்கி மாட்டின்னு இருக்கலாம். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்கள எல்லாம், என் பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களாம் இருக்குது. என் மகனுக்கே கல்யாணம் வர மாதிரி இருக்குது. அதை வாங்க முடியல. வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு அப்புறம் அப்படி பார்த்தா சரியான கூட்டமாக இருந்துச்சு. கூட்டத்துலேயே அப்புறம் உடம்பு முடியலை. இங்கே போயிட்டு வந்தோடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதோடு நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சூப்பர் பஜார் உள்ள போனோம். அங்கிட்ட ஒரு வேலை இருந்துச்சு. போய் அப்படியே அங்கிட்டும் ஒரு பறவை பார்த்துட்டு நம்ம மக்களுக்கும் நம்ம பஜாரை காட்டுவோம். நம்ம இப்போவே தீபாவளி கூட்டம் எப்படி வந்துருச்சு. யாரும் இந்த கூட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. இப்போவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்னும் தீபாவளி நைட்டெல்லாம் எவ்வளோ செம்ம கூட்டமாக இருக்கும். பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆனால் ரேட்டெல்லாம் ரொம்ப மலிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்படி தான் வருஷத்தில் ஒரு வாட்டி போய் மேட்டு, அப்புறம் பெட்ஷீட்டு, தலைவாணி உரைங்க, இது மாதிரி நிறையா திங்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம அந்த நேரத்தில் அன்றைக்கி போனோம்னா, தீபாவளி நைட்டு போனோம்னா எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் எல்லாருமே அப்போ தான் போவாங்க. நாங்களும் இந்த வருஷம் என்னமோ நைட்டு கடை இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்ஷால்லாம் போட்டாங்கன்னா போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா விடிய கிளம்புற போய் வாங்கிக்க வேண்டியது தான். எல்லாருமே திருச்சி பஜாரில் போய் அப்படி வாங்குறதா இருந்தால் மொத்தமாக அப்படி போய் வாங்கிக்கோங்க. நல்லாயிருக்கு. எல்லாமே விலை மலிவாகவும் இருந்துச்சு. இப்போவே நல்லா எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். செம்ம கூட்டம். நல்லா அழகாக பொம்மையெல்லாம் விற்றுச்சு. அப்புறம் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே முடிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. நீங்களும் போகிறதா இருந்தால் போய் பாருங்கள். விலை கம்மியாக இருக்குது. எல்லா துணிமணியும் விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. போய் பாருங்கள் நீங்களுமே எப்படி இருக்குது பாருங்கள். 150 ரூபாய்க்கெல்லாம் டாப்பு விற்கிது. சூப்பராக இருக்குது. ஓகே, பாய்.